காரியங்கள் உண்டு. நம்ம லைஃப்ல சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். வேண்டான்னு வச்சா அந்த காரியத்தின் அழுகைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தப்பலாம். சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். ஆனா தவிர்க்க முடியாத சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும் பாருங்க, அதெல்லாம் வேண்டான்னு வைக்கவே முடியாது. அந்த பாதையில் நீங்க பயணித்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நீங்க நின்று தான் ஆக வேண்டும். அந்த காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும்போது பல நேரத்தில் நாம் ரொம்ப உடைந்து போய் விடுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அல்லவா, இந்த வேலையிலிருந்து விலகுனா ரொம்ப நல்லா இருக்கும், ஆகிலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன் அப்படி சொல்றார். அதை தவிர்க்கவே முடியாது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு லைஃப்ல நீங்க என்ன பண்ணாலும் எங்க சுத்தினாலும் அந்த இடத்துல நிற்பீங்க. தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் நம்ம லைஃப்ல உண்டு. அதுல ஒன்றுதான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த கண்ணீரின் அனுபவம், இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். இந்த கண்ணீரின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பயணமாக பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது பயணம். நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தை அடைய நாம் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளிலே பயணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமீன். ஆகாரை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டதென்றால் ஒரு ஊற்றின் அண்டையிலே கொண்டு போய் விட்டது. யாக்கோபை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டது என்றால் யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு போய் விட்டது. அங்கேதான் அவனுடைய அடையாளம் மாறப்படுகிறது. அன்னாளை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டது தெரியுமா? தேவ சமூகத்திலே கொண்டு போய் விட்டது. பல நேரத்தில் இன்னைக்கு இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உங்களை ஒரு தண்ணீர் அண்டையிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன இந்த மூவரும் அழுது தோற்றவர்கள் அல்ல, அழுது ஜெயித்தவர்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, நீ அழுது தோக்க போறதில்லை. ஜீசஸ், நீ அழுது ஜெயிக்க போகிறாய். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் அண்டையிலே ஆகார கொண்டு போய் இந்த கண்ணீர் விடுது பாருங்க. அது அவளுக்கு அவள் தலைமுறைக்கு வாழ்வை கொடுக்குது. யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபை கொண்டு வந்து இந்த கண்ணீர் விடுது பாருங்க. அது அவன் வாழ்க்கையில போராடி ஜெயிக்க வைக்குது. ஆமே. தேவ சமூகத்திலே இந்த அன்னாளை இந்த கண்ணீர் கொண்டு வந்து விடுது பாருங்க. ஆமென். எல்கானா அன்னாளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்றார். அந்த கண்ணீர் துடைக்கப்படாததுக்காக ஸ்தோத்திரம். எங்க நம்ம நிக்கணுமோ அங்க இந்த கண்ணீர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அந்த கரையில இருக்கிறேன். யாபோக்காற்றின் கரையில் அந்த பெனியல்ல தேவனோடு ஆண்டவரே என்ன விடு நான் போகட்டும் சொல்ற அளவுக்கு ஒரு நெருக்கத்துல இந்த கண்ணீர் என்னை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை திறந்தா ஊற்றண்டையில ஆமென். அன்னாள் சொல்றா, ஆமென், என் இருதயம் களி கூறுகிறது என்று. ஆமென். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, பகைஞர் மேல என் வாய் திறந்தது. எந்த இடத்துல இந்த கண்ணீர் கொண்டு வந்து விட்டதோ அதுவரைக்கும் அன்னாளுக்கு பேசவே முடியல. அன்னாளுக்கு எதிராக பெனினால் எத்தனை வார்த்தைகளை தொடுத்தால் தெரியுமா? அதற்கெல்லாம் பதில் பேசினதாக வேதம் சொல்லவே இல்லை. மாறாக அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆமாம். இந்த கண்ணீர் என்பது ஒரு பயணம். இந்த பாதையிலே தேவன் அனுமதித்து பயணிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. ஆமா. சில சொல்லுவாங்க, அழுது, கரெக்டா சொல்றீங்க, அழுது நீங்க சாதிக்க போறீங்க. ஹல்லேலூயா.